ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆண்டவரோடு ஆரம்பிப்போம் என்கிற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆராதனையோடும் ஆண்டவருடைய வார்த்தையோடும் நம் நாளை தொடங்குகிறோம். அப்படி ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், இந்த நாளிலும் நாம் தேவ ஆராதனைக்கு நேராக கடந்து போவோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஐயா என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம்
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, என் கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியனுமே, நான் இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென பிரித்தெடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்தெடுத்தீர். ஆராதனை ஆராதனை
அன்பர் இயேசுவுக்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு இடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை நேசித்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஜெபத்தை பற்றினதான மேன்மைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஜெபமாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் நாம் யாக்கோபுடைய ஜெபத்தை பார்த்தோம். நம்ம யோவான் ஸ்நானனுடைய தகப்பனார் சகரியாவினுடைய பிரேயரை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான் எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது எனக்கு ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தார். எதில் அப்படின்னா, சங்கீதம் 51 தாவீதினுடைய ஜெபம். இது ஒரு பாட்டு, ஆனால் ஜெபமாகிய பாட்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது நம்ம சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதினுடைய வீழ்ச்சியில் தாவீது பண்ணதான ஒரு ஜெபம். இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்புகிறாங்க. எப்படிப்பட்ட மெயில்ஸ் வருது? நிறைய வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், அது மாத்திரமல்ல திருமணமானவர்கள் கூட அனுப்புகிறாங்க. நான் பின்மாற்றத்தில் இருக்கிறேன், பேக் ஸ்லைடிங்கில் இருக்கேன். இப்படி பேக் ஸ்லைடிங்கில் இருக்கும்போது திருப்பி நான் எப்படி ஆண்டவருக்குள்ளே வர்றது? ஏன் பல நேரங்களில் இந்த பேக் ஸ்லைடிங் என்பது அவர்களுக்கு ரெகுலராக நடக்குது. உதாரணமாக, அவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பாவங்களில் இன்றைக்கி வாலிபர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை இது. நான் வாலிப பிராயத்தை கடந்து கல்லூரியின் காலத்தில் தான் 1ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எடுத்த உடனே அப்படியே ஜெட் வேகத்தில் பரிசுத்தத்தில் மேலே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பலருக்கு அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. உண்மை என்னென்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படி வரும்போது ஒரு சில வீழ்ச்சிகள் இருக்கும். அந்த வீழ்ச்சி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் இருக்கும். எல்லாருமே இச்சையில் வேணும்னு கிடையாது, எல்லாருமே ஒரு சில பாவத்தில் வேணும்னு கிடையாது, பழக்க வழக்கங்களில் வேணும்னு கிடையாது. எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறதுலையோ குடிக்கிறதுலையோ அல்ல மற்ற பழக்க வழக்கங்கள்லையோ கண்களின் இச்சையோ ஜீவனத்தின் பெருமையோ மாம்சத்தின் இச்சையோ ஏதோ ஒன்று இருக்கும். அவ்வளோதான். ஏதாவது ஒன்றில் ஒரு வீழ்ச்சி இருக்கும். ஒரு சிலர் 100% அப்படி வரவங்க இருக்காங்க. இதில் எதுவுமே இல்லாமல் கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வரவங்களும் இருக்கிறாங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது அதிகம். இந்த வீழ்ச்சி என்பது வாலிப பிராயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அதிகம். இந்த வீழ்ச்சி வரும்போது நமக்கு சில நேரங்களில் ஒரு விதமான ஃபெட்டப் ஆகிறோம். என்ன ஃபெட்டப் ஆகிறோம்? நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வைராக்கியமாக இருக்கிறேன். ஆனால் அந்த சிச்சுவேஷன் வரும்போது நான் செஞ்சிடுறேன், விழுந்துடுறேன். திருப்பி எனக்கு அந்த பாவத்தை செஞ்சு முடித்த பிறகு எனக்கு ஒரு உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, குற்ற உணர்வு வருது. திருப்பி நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் நான் வைராக்கியமாகவும் இருக்கிறேன். ஆனால் திருப்பி அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் விழுந்து போகிறேன். இது அப்படியே மாறி மாறி என் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேனா இல்லை விழுந்துட்டேனா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் வீழ மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. எப்பவுமே நாம் அப்படியே 100% வெறும் பரிசுத்தமாக தான் இருப்போம் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறது இல்லை. நம்ம விழுவோன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதாவது உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு பலி ரெடி பண்ணிட்டாரு. எதுக்கு இந்த பலினா, ஒருவேளை மனிதன் விழுந்தால், இந்த வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுறது தான். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆனால் அதனால் வீழ்ச்சியை அட்வான்டேஜாக எடுத்துக்காதீங்க. அப்போ பரவாயில்ல, விழுந்தா ஒன்றும் தப்பு இல்லையா? இல்லை. இந்த வீழ்ச்சி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு குற்ற உணர்வுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது குற்ற உணர்வு இல்லை, உணர்த்துதல். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பலர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இதிலிருந்து ஜெயிப்பதற்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். என்னத்தினால அப்படின்னு கேட்டால், சில பாவங்கள் ஜென்ம சுபாவத்திலிருந்து வரும். நம்முடைய பெற்றோர் இல்லை அவங்களுடைய பெற்றோர் அந்த ஜீன்லேருந்து வரும். அந்த பாவங்கள் தலைமுறை தலைமுறை நமக்குள்ள இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வியாதி தலைமுறை ஒரு சில வியாதி தொடர்ந்து வருமோ, அதே மாதிரி சில கெட்ட பழக்க வழக்கங்களும் தலைமுறை நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி அந்த வியாதியை இந்த தலைமுறையில் இயேசுவினுடைய நாமத்தினால நம்மளால நீக்க முடியுதோ, சுத்திகரிக்க முடியுதோ, அல்லது நாம் அதிலிருந்து விடுபடுறோமோ, டெலிவரன்ஸ் கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த பாவத்திலிருந்தும் கிடைக்கும். எங்கள் அப்பா செஞ்சார், தாத்தா செஞ்சார், அதனால் நான் செய்கிறேன்ட்டு அதை நாம் பாசிட்டிவாக எடுக்க முடியாது. அதை ஒரு காரணமாகவும் சொல்ல முடியாது. அப்படி வரக்கூடியதான அந்த பலகீனத்தை ஆண்டவர் மாற்றுவார். அப்படி மாற்றுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றார். நமக்குள்ளே அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குறார். இப்போ தாவீதுக்கு இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தோத்திரம். அதாவது சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? சவுலின் பாவத்துக்கும் தாவீதின் பாவத்துக்கும் பார்த்தா மனுஷிகமாக சொல்கிறேன்,
பாவத்தில் அளவுகோல் கிடையாது. மனுஷிகமாக சொல்கிறேன், நமக்கு கம்பேர் பண்ணோம்னா சவுல் செய்ததை விட தாவீது செய்தது பெரிய அளவு. ஆனால் சவுலுக்கு கிடைக்காத மன்னிப்பு தாவீதுக்கு கிடைத்தது. காரணம், அவனுக்கு அது பாவம் என்கிற உணர்வு இருந்தது. ஒரு சிலர் இந்த பாவம் என்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் நீங்கள் ஐயோ நான் இதுலேருந்து விடுபடணுமே நினைக்கிறீங்க, நான் வெளியே வந்துடணுமே, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் வந்துடணுமே நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ப்ரீஷியஸான உணர்வு. அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எடுத்த உடனே சைக்கிளை அப்படி சர்ன்னு ஓட்டுறது முடியாது. ஏதோ ஒரு 2 இடத்துல விழுவோம், கொஞ்சம் அடிபடும், அப்புறம் எந்திரிச்சு ஓட்டுவோம். சில நேரத்தில் காரை வாங்கின உடனே ஃபஸ்ட்டு கியர் அப்படி போட்டு ஆஃப் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. 99.99% அப்படி ஃபஸ்ட் கியரை போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஒரு போக போக தான் அந்த கீர் போட்டு அப்படி மூவ் பண்ணுறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த உடனே எல்லா பாவமும் மொத்தமாக போய் சுத்திகரிக்கப்பட்டு 100% இயேசு கிறிஸ்துவா மாறணும் இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். ஆனால் எல்லா பாவத்தையும் விடணுங்கிற உணர்வு இருக்கணும். சிலர் மனசாட்சியில் சூடுண்டவர்களாக மாறிடுறாங்க ஒரு பீரியடில். எப்படி? அந்த பாவம் விழும்போது அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க, அவங்களால தான் விழுந்தேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, 51ஆம் சங்கீதத்தில் தாவீது நான் பாவம் செஞ்சேங்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். நம்மளா என்ன சொல்லுவோம், பத்சேபால் அங்கே வராமல் இருந்தால் தாவீது விழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, காரணம் பத்சேபால் தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றான், போகிற வழியில் ஒரு போஸ்டர் இருக்குது, அசுத்தமான போஸ்டர் இருக்குது, இல்லை அசுத்தமான காரியம் இருக்குது, இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணும்போது அசுத்தமான காரியம் வருது, உடனே என்ன சொல்கிறோம், யூடியூப்பில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக வருது, பாருங்கள் எவ்வளோ மோசமாக போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. குறை அங்கே சொல்லாதீங்க. தாவீது சொல்கிறான், என்னை கழுவியறணும், நான் அதை பார்க்க வேண்டாம், நான் அதை பார்க்க முடியாமல் நான் என்ன மறைச்சிக்கிறேன், எனக்கு அது வேண்டாம். பாவமே இல்லாத உலகத்தில் வாழணும்னா நீ பரலோகத்தில் தான் வாழ முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இது இல்லாமல் தான் நல்லா இருக்கும், அது இல்லாமல் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் நீ கரைபடாமல் வாழணும். அதான் இயேசு கிறிஸ்து. அவர் நாசரேத்திலிருந்து வந்தார். நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ, அந்த நாசரேத்துக்குள்ள நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாக விளங்கினார். இன்னைக்கு ஒருவேளை நீ பலவீனத்தில் இருந்தினா, வீழ்ச்சியில் இருந்தினா, கர்த்தர் உன்னை மீண்டும் தூக்கி எடுக்க விரும்புகிறார். உனக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பாக வாலிப பிராயத்தில் நிறைய வாலிபர்களுக்கு இதுக்கு நடக்குது. அவங்க நினைக்கிறாங்க, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன், நீ காத்திரு தேவ சமூகத்தில். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் வருவார், உன்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் வருவார். இன்னைக்கு அதிலிருந்து மீட்டு எடுத்து நீ எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ, இனி அதிலிருந்து செய்யாமல் இருப்பதற்கு உன்னை அவர் பலப்படுத்துவார். பல நேரங்களில் அந்த ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. தாவீதுக்கும் சிம்சோனுக்கும் என்ன வித்தியாசம்? தாவீதுக்கு பரிசுத்த ஆவி போகும்போது தெரியுது, போகக்கூடாதுன்னு அவன் ஜெபம் பண்றான். இந்த இடத்துல பாருங்க, 11வது வசனத்தில் 12வது வசனத்தில், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு ஃபீல் அவனுக்கு இருக்கு, அந்த வாஞ்ச விருப்பம் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். சிம்சோனுக்கு அந்த ஆவி போயிடுவார், நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்து இறங்குவார், மற்ற நேரத்தில் அவன் மேலே அவர் இருக்க மாட்டார். அதான் பிரச்சனை. அவனுக்கு வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. காரணம் என்ன? அவன் அந்த மினிஸ்ட்ரியை ஒரு வேலையாக செய்கிறான், மற்ற நேரத்தில் அவன் தேவனோட இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கணும். பல நேரங்களில் நீங்கள் பாவம் செய்யும் போது, வீழ்ச்சி அடையும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது உங்களுக்கே தோணும், ஐயோ ஆவியானவர் போயிருப்பாரோ, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, இதுக்கு மேலே அவர் என்கிட்ட இருப்பாரா? கண்டிப்பாக இருப்பார். அந்த உணர்வு இருக்குல்ல, அதுவே அவர் இருக்கிறான்றதுனால தான். அவர் இருக்கிறனால தான் உனக்கு அவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த பாவத்தை வெறுக்க வை, இதிலிருந்து விடுபடுங்கிற எண்ணம் வருது. அதனால தான் நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இருக்காது பாருங்களேன். அப்போ அவங்களாம் என்ன ஆவாங்கன்னா, ஆவியானவர் அவங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். பலருக்கு அந்த பாவத்துக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, இல்லை அந்த பாவத்தை விரும்புவாங்க, அந்த பாவத்தை செய்யறதுக்கு அவங்களே வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. பல நேரங்களில் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண நினைப்போம். இது ஆவியானவர் கூட இருந்தால் நடக்கிறது. சிலர் அதை தேடி போவாங்க, இது ஆவியானவர் தூரம் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த லஸ்ட். நிறைய பேர் உடனே வந்து மாம்சத்தின் நிச்சயம் மத்தியும் எடுத்துக்கிறாங்க. பொருளாசையும் அப்படி இருக்கு, பணத்தாசையும் இருக்கு. சிலருக்குலாம் அப்படி இருக்காங்க, அந்த பணம் கொடுக்குறவங்கள தேடி இவங்களே போய் பார்ப்பாங்க. ஒரு ஆஃபரிங் கிடைக்குதுன்னா அவங்கள போய் பார்ப்பாங்க. ஆவியானவர் சொல்லுவார், இல்லை போகாத, உனக்கு தேடி வந்து நான் கொடுக்க வைக்கிறேன்னு. இவங்க தேடி போவாங்க, இவங்க போகும்போது ஆவியானவர் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்களுக்கு கேட்கறது கேட்டு வாங்குறதுங்கிறது அவங்க உணர்வுலேயே தப்புன்னு தோணாது.
இதில் என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன்ட்டு இவங்களுக்கு அந்த உணர்வு போயிடுச்சு. ஏன்னா உணர்த்துக்கிற ஆவியானவர் போயிட்டாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இவங்களை விட்டு போனதுனால இவங்க போயிட்டாங்க. ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? இந்த அந்நிய பாஷை எனக்கு அது ப்ராக்டிஸ்லையும் வரும். ப்ராக்டிஸ்லையும் பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட சினிமா பாட்டு வாயில் வரும். ஏன்னா இப்போ ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அந்த பழைய ப்ராக்டிஸில் அது வழியில் வந்துடும். அந்த நேரத்தில் உடனே ஆவியானவர் உணர்த்துவார், இதெல்லாம் நீ பாடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆவியானவர் போன பிறகும் அந்த ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷை இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உடனே இவங்க அதை வச்சு டிசைட் பண்ணிப்பாங்க, இன்னும் ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாரு. இல்லை, நடக்கிற கிரியைகளை வைத்தோ, அதாவது உங்கள் மூலமாக நடக்கிற வரங்கள் கிரியை செய்தோ அதை வைத்தோ, நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையை வச்சோ உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும், பாவத்து மேலே ஒரு வெறுப்பு வரணும், அந்த இனிமேட்டு நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். இந்த அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. அதில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு. இங்கே சொல்கிறா பாருங்க, ரட்சண்ய சந்தோஷம், உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும், அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. அதை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே, அது எனக்குள்ள இருக்கணும். இந்த ரட்சண்ய சந்தோஷத்துக்கு ஈக்குவலாக வேறு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த வீழ்ச்சி இருக்க தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த வீழ்ச்சியை அது உங்களை ஜெயிக்காது. ஒரு நாள் நீங்கள் அதை கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் விழுந்திருக்கலாம், செகண்ட் ரவுண்டு நீங்கள் ஜெயிப்பீங்க, செகண்ட் ரவுண்டு விழுந்திருக்கலாம், தேர்ட் ரவுண்ட் ஜெயிப்பீங்க. ஆனால் முடிவு சக்ஸஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், பாவம் பரிசுத்தத்தை விட பலகீனமானது, பரிசுத்தம் தான் ஸ்ட்ராங். பிசாசு இயேசு கிறிஸ்துவை விட பலகீனமானவன், இயேசு தான் ஸ்ட்ராங். அந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு, அந்த இயேசு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம கண்டிப்பா பாவத்தை ஜெயிப்போம், உன்னால முடியும். ஆனா உனக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ண மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் இப்போ உனக்கு வெறுப்பு இருக்குல்ல, நான் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு உதாரணமா ஒரு ஃபோனை எடுக்கிற, அந்த ஃபோனில் சில அன்வான்ட் விஷயங்களை எடுத்தா நீ பார்க்குறேன்னு தெரியுது. பல நேரத்தில் நீ என்ன பண்ணனா, வேற வழி இல்லாமல் அந்த ஃபோனை எடுக்கிற. ஏன்னா உன்னுடைய லைஃப் ஃபோனை பேஸ் பண்ணி வந்துருச்சு. மெயில் பார்க்குறதோ இல்லை ஆஃபீஸோடைய ஆன்லைனோ ஏதோ ஒன்று, நீ ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு நீ எங்கே போகிற, எதை நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சியோ அங்கே போகிற. இதுக்கு தான் நீ என்ன செய்யணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பலப்படுத்துவார். ஆண்டவரே எதுக்கு நான் ஃபோன் எடுக்கிறனோ, அதாவது அஃபிஷியலாக அதை பார்த்துட்டு அந்த ஃபோனை கீழே வைக்கிற எண்ணம் எனக்கு வரணும். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த ஃபோன். ஃபோனுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துக்கு நீ போகிற, தேவையில்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருப்பாங்க, வந்துருவாங்க, மறந்துடுவாங்க, அதை குடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அங்கே போகும்போது அந்த பழைய நண்பர்கள் அவங்களாம் போட்டு இவரை ப்ரெஷர் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உன்னை குடிக்கவான்னு கூப்பிட மாட்டாங்க, என் கூட குடின்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நீ குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரிவா என் கூட ஒரு கொக்கோ கோலா குடிம்பாங்க. இதான் பிசாசு உன்னை அப்படியே வச்சு இழுக்கிறது. கொஞ்சமாக அப்படியே நயங்காட்டி, ஆண்டவர் வனாந்தரத்தில் நயங்காட்டி இழுக்கிற மாதிரி பிசாசு உன்னை இழுக்கிறது. சரி அப்படியே வா என் கூட ஒரு கொக்கோ கோலா குடி அப்படிம்பாங்க. இப்போ அந்த கொக்கோ கோலா குடிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். என்ன பெருமை தெரியுமா? எல்லாரும் குடிச்சாங்க, நான் மட்டும் கொக்கோ கோலா குடித்தேன். திருப்பி 2 நாள் கழிச்சு அதே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா, உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கடா, வாடா அப்படிம்பாங்க. இப்போவும் நீங்கள் கொக்கோ கோலா குடிக்க போவீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் நீங்கள் கொக்கோ கோலாக்கு பதிலாக அவரோட உட்காந்து சாராயம் குடிக்க ஆரம்பிப்பீர்கள். ஏன்? நீங்கள் உள்ளே போக தொடங்கிட்டீங்க, சிங்கத்தின் வாய்க்குள்ள தலையை விட தொடங்கிட்டீங்க. நான் பத்திரமா வெளியே எடுத்துட்டேன், பத்திரமா 2வது தடவை எடுத்துட்டேன், பத்திரமா 3வது தடவை எடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க. ஒரு தடவை இல்லை, ஒரு நாள் உன் தலை மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நீ அவாய்ட் பண்ணணும். அங்க போனா வீழ்றன்னு தெரியுதா, அங்க நீ போகாத. அது போகாம இருக்கிறதுக்கு கர்த்தரிடத்துல பலனை கேளு. உன் ஜெபம், இந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். இப்போ இதுலையுமே என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 51ஆம் சங்கீதத்தை ரொட்டீனா சொல்லி பழக்கப்பட்டாங்க சிலர் டெய்லி காலைல எழுந்து 51ஆம் சங்கீதத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இதில் இருக்கக்கூடிய மேன்மைகள் தெரியாமல் டெய்லி 51ஆம் சங்கீதத்தை அப்படியே தூக்கத்திலேயே சொல்கிறது இல்லை. இந்த 51ஆம் சங்கீதத்தை தியானிங்க. இது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, இது ஒரு வகையான ஜெபம். இந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஒவ்வொரு நாளும் ஏந்திரிக்கும் போது காலையில் ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே இந்த நாள் வீழ்ச்சி அடையாத ஒரு நாளாக இருக்கணும். ஆண்டவரே இந்த நாள் நான் சக்சஸ் அடைகிறது, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கம் பண்ணுகிறவர். எல்லா இடத்துலையும் உனக்கு ஆண்டவர் சக்ஸஸ் கொடுப்பாரு, அது கண்களையும் சக்ஸஸ் கொடுப்பாரு. ஏன் வாலிப பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கல்லூரி வாழ்க்கையில் படிக்கும்போது பல நேரங்களில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசில் அநேகர் என்னோட கூட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அப்போ நான் தனியாக இருப்பேன். தனியாக இருக்கும்போது நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா,
த ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பல நேரங்களில் பல காரியங்கள் வந்து நம்மளை யோசிக்க வைக்கும், சில சிந்திக்க வைக்கும். அந்த நேரத்தில் அந்த தனிமையாக இருக்காதபடி எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை இப்போ சொல்லி கொடுத்தார். அப்போ கையில் வந்து சில நேரத்தில் பைபிள் வச்சுருப்பேன், சில நேரத்தில் வந்து ஜெபம் பண்ண போவேன், இல்லைன்னா ட்ராக்ஸ் இருக்கும் கொண்டு போய் கொடுக்க போயிடுவேன். சும்மா மட்டும் உட்காந்து யோசிக்க மாட்டேன். அந்த சும்மா உட்கார வேலை எப்பவுமே ஆபத்து. உட்காந்து சும்மா சில நேரத்தில் இந்த வாலிப பிள்ளைங்களா பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க, என்ன பண்ணுற, சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். சும்மா உட்காரது ஆபத்து. ஏதோ ஒரு நீங்கள் உங்களை எப்பவுமே என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும், உங்களை ஒர்க்கில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சும்மா உட்காரும் போது அந்த வீழ்ச்சி வருது. பழச சிந்திக்க தோணும், வேற எதையாவது பார்க்க தோணும். எல்லாத்தையும் தாண்டி ஆவியில நிறைந்து ஒவ்வொரு நாளும் காலையில பரிசுத்த ஆவியில நிறைந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேத வசனத்தை வாசிங்க. இது ரெண்டும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, நல்ல பெலனும் கூட. இது உங்களை என்ன செய்யும் சொன்னா, கர்த்தருக்குள்ள உங்களை பலப்படுத்தி வீழ்ச்சி வரையாதபடி நிறுத்தி பல பாவங்கள்ல உங்களை விடுதலையாக்கி கொடுக்கும். ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இப்படிப்பட்ட வீழ்ச்சியை சந்தித்து வந்தவங்க தான். எல்லாருமே அப்படியே ரட்சிக்கப்பட்ட அண்ணிலேருந்து ஹோலியஸ்ட் பிளேஸ்க்குள்ளே போய் நுழைஞ்சிடல யாரும். இந்த உலகத்தில் அவங்க கிராஸ் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஏன், ஒரு சிலர் கல்யாணமான பிறகு விழுந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் வயதான காலத்துலையும் விழுந்தவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். யோபு சொல்றாரு, அழகா சொல்றாரு, என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாய் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா குழந்தெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய வயசுல குழந்தை இருக்கு. அந்த யோபு சொல்றாரு, கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம். என்னது, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அது வசனம் இருக்கு, அழகா இருக்கு, எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு. அப்படி நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ப்பா, நான் எப்படி மற்ற பொண்ணுங்களை பார்ப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த ஏஜில் கூட அந்த உடன்படிக்கை தேவைப்படுது. யாரையும் பார்க்க மாட்டேன், அது ஒரு பலகீனம். அவர் யாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். ஏன் அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்ததுனால தான் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான். நீ அந்த முடிவு எடுக்கிறல்ல, என்ன முடிவு எடுக்கிற? நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு பண்ண மாட்டேன், நான் வீழ்ச்சி அடையக்கூடாது நினைக்கிறல்ல, நீ உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாய் மாறக்கூடியவன். அந்த நீ ரொம்ப தூரத்தில் இல்லை ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அந்த பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார். நீ அநேகருக்கு சாட்சியாய் மாற விரும்புகிறார். உன்னை நிறுத்த போறார் ஆண்டவர். வீழ்ச்சி இன்னைக்கு முடிவுக்கு வருது, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த போறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் விழுவோன்னு நீங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனா விழுந்து கிடக்கிறோமான்னு தான் பாக்குறீங்க, திருப்பி எழுந்திரிக்குமான்னு பாக்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் எழ விரும்புகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் மீண்டும் எழும்பட்டும். ஆண்டவரே, எதுல வீழ்ச்சி அடைந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும், சகல பாவங்களையும் மன்னிக்கணும் வாசிக்கிறோமேப்பா. ஆண்டவரே, கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னையோடு கூட அந்த பாவம் விடுதலையாக படட்டும், அந்த கட்டிலிருந்து வெளியே வரட்டும், விட முடியாத பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும், அநேகருக்கு சாட்சியாய் மாறட்டும், அநேகருக்கு அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் என்பதை சாட்சியாய் சொல்லட்டும். இப்படி விழுந்து போன எத்தனையோ பேருக்கு இங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேர் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறட்டும். எங்களுக்கு முன்னாடி எங்கள் பரிசுத்தவான்கள் எங்களுக்கு சொன்ன சாட்சி தான்ப்பா எங்களை நிற்க வச்சிருக்கு. அதே மாதிரி இவர்களும் இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சாட்சிகளாக நிற்கட்டும். மேகம் போல திரளான சாட்சிகளாய் மாறட்டும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பலவீனப்படுத்துகிற அந்தகாரத்தின் ஆவிகள், தேவையற்ற காரியங்கள், பிசாசின் கிரியைகள், மனுஷிக ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.